கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, மீட்பின் காலத்தில், அருளின் காலத்தில் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று மன்னிப்பினை பெற்றுக்கொண்டு அருளையும் ஆசியையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இந்த தப காலத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் என்று நம்பக்கூடிய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். என்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார், என்னை ஏற்றுக்கொள்வார். நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு புது வாழ்வினை ஆண்டவர் கொடுப்பார் என்று நம்பக்கூடிய பிள்ளைகள் சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அன்புக்குரியவர்களே, நம்மை போன்ற ஒரு மனிதன் கடவுளிடம் போய் முறையிட்டானாம். உலகத்தை நீ தான் படைச்ச, நீ படைச்சது மாதிரி இந்த உலகம் இருக்கா? நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ நினச்ச, ஆனால் நாங்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டானோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடவுள் படைச்சது மாதிரி இந்த உலகம் இருக்கா? கடவுள் விரும்பிய சந்தோஷம் நம் மத்தியில் இருக்கிறதா? இருக்கா இல்லையா? சத்தமே ஒன்றும் அல்ல. இருக்கா? இல்லை. கடவுள் அந்த மனிதன்கிட்ட கேட்டாராம், நீ எதை வச்சு சொல்கிற? நான் விரும்பிய, நான் படைத்த உலகம் இந்த உலகமாக இல்லை அப்படின்னு எதை வச்சு சொல்கிற? நான் கொடுக்க விரும்பிய சந்தோஷம் மக்கள் மத்தியில் இல்லை அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்ட பொழுது அந்த மனிதன் சொன்னானாம், கடவுளே, நான் காலைல எந்திரிச்சு மருத்துவமனைக்கு போனேன். மருத்துவமனையில் மக்கள் சிந்தக்கூடிய கண்ணீரை நான் பார்த்தேன். அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உடல் நோய்களை குறித்து அவர்கள் படக்கூடிய கவலைகள் எல்லாவற்றையுமே என் கண்ணால் பார்த்தேன். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், கடவுள் இந்த உலகத்திலே படைக்கின்ற பொழுது நன்றாகத்தான் இருந்தது இந்த உலகம். ஆனால் இன்று உலக மக்கள் அனைவருமே நோயால், மனக்கலக்கத்தால், மன உளைச்சலால், மன நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. ஏன் இந்த உடல் நோய் இந்த மக்களுக்கு வந்தது? மருத்துவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நோய்கள் இன்று மனிதர்கள் மத்தியிலே, மனிதர்களுடைய உடலிலே இருக்கின்றனவே. அப்படி என்றால் இந்த உடல் நோய்கள் எங்கிருந்து வந்தன? இந்த கஷ்டங்கள் மனிதர்களுக்கு எங்கிருந்து வந்தன என்று நான் கேட்பதற்காகத்தான் உம்மிடம் வந்தேன் என்று சொன்னானாம். மருத்துவமனையோடு மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை, சிறைச்சாலைக்கும் நான் சென்றேன். அங்குள்ள கைதிகளினுடைய நிலையை பார்த்தேன். அங்கு வாழக்கூடிய, அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலையை நான் பார்த்தேன். அதை வைத்து புரிந்து கொண்டேன், இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீ படைத்தாய். ஆனால் இந்த உலகத்திலே வன்முறைகள் அதிகமாக இருக்கின்றன, பகை உணர்வு, வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கின்றன. அடுத்தவனை எப்படி கொலை செய்யலாம், அடுத்தவனை எப்படி மட்டம் தட்டலாம், அடுத்தவனுடைய வளர்ச்சியை எப்படி தடுக்கலாம் என்பதுதான் மக்களினுடைய எண்ணமாக இருக்கிறதே ஒழிய அடுத்தவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்தவனை மன்னிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே இல்லவே இல்லை என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னானாம். கடைசியாக கடவுளே, நான் கல்லறைக்கு சென்றேன். கல்லறையிலே போய் அறிந்து கொண்டேன், சாவை ஒழிப்பதற்காக நீர் சாவை ஏற்றுக்கொண்டீர். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே சாவை சந்தித்து கொண்டிருக்கிறார்களே. எல்லோருமே இந்த கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார்களே. இந்த கல்லறையோடு, இந்த சமாதியோடு இவர்களுடைய வாழ்வு முடிந்து விட்டதோ என்கின்ற கவலை என்னுடைய உள்ளத்தில் வந்தது. அதனால்தான் இந்த வேளையிலே உம்மை பார்த்து கேட்கிறேன், நீர் படைத்த உலகம் இதுதானா?
நாங்கள் கவலையோடு இருக்க வேண்டும், நாங்கள் கஷ்டங்களோடு இருக்க வேண்டும், நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்க வேண்டும், அங்கும் இங்கும் அனாதைகளாக அலைந்து திரிய வேண்டும், இதுதான் நீ படைத்த உலகமா என்று கேட்க தோன்றுகிறது என்று கேட்டானாம். கடவுள் சொன்னாராம் ஒரே வார்த்தையிலே, நான் படைத்த உலகம் இதுவல்ல, நான் படைக்க மனிதர்களும் இவர்கள் அல்ல, நான் கொடுத்த சந்தோஷமும் இது அல்ல, மாறாக இன்று உலகம் பிளவுபட்டு போயிருக்கிறது, சிதறுண்டு போயிருக்கிறது. இந்த உலகம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் அனைவருமே மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னாராம். இதில் யாரோ ஒருவர் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதன் செய்த தவற்றினால் அல்ல, மாறாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நிறைய பேர், எல்லா மனிதர்களுமே தங்களுடைய மேன்மையான வாழ்க்கை முறையை மறந்துவிட்டு கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கட்டளைகளை மறந்துவிட்டு அவர்களுடைய இஷ்டம் போல அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய போதனைகள் எல்லாவற்றையுமே மறந்துவிட்டு அவர்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதனால்தான் இந்த உலகத்திலே இவ்வளவு கவலைகள், இவ்வளவு சோகங்கள், இவ்வளவு தோல்விகள், இவ்வளவு வருத்தங்கள், இவ்வளவு இன்னல்கள், இவ்வளவு இடையூறுகள் என்று சொன்னாராம். ஏற்றுக்கிறீங்களா அன்புக்குரியவர்களே? உலகத்தில் இவ்வளவு துன்பங்கள் இருப்பதற்கும், மன வருத்தங்கள் இருப்பதற்கும், கஷ்டங்கள் இருப்பதற்கும் கடவுள் காரணம் அல்ல, மாறாக நாம் தான் காரணம் என்பதனை ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கவில்லை என்றாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், நீங்கள் அனைவருமே என்னுடைய பேச்சை கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கீழ்ப்படிதல் என்கின்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல், தாழ்ச்சி என்கின்ற பண்பு உங்களிடம் கொஞ்சம் கூட இல்லாமல், உங்களுடைய இஷ்டம் போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் இந்த உலகத்திலே இவ்வளவு கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கொடுமைகளிலிருந்து, இந்த குழப்பங்களிலிருந்து, இந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் என்னை நோக்கி திரும்பி வாருங்கள் என்கின்ற அழைப்பினை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னை நோக்கி திரும்பி வாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், நான் சொல்வதை உங்களுடைய வாழ்விலே கடைபிடியுங்கள். அப்படி கடைபிடித்து என்னை நோக்கி திரும்பியவர்களாக நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை வளமடைய செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், பாவங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்துமே உங்களுக்கு நான் விடுதலையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். யார் வருவது? எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வருவது? ஆண்டவர் தகுதி பார்த்து அழைப்பாரா? ஒருவேளை நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா என்கின்ற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த நிலையில் இருந்தாலும் என்னை தேடி வந்து விட்டாய் என்றால், அதுவும் நான் மனம் திரும்பியவனாக என் ஆண்டவரிடம் போவேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், உங்கள் எல்லோரையுமே நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு புது வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் அன்புக்குரியவர்களே ஊதாரி மைந்தன். ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னான், தந்தையே, எனக்குரியதை என்னிடம் கொடுத்து விடு, சொத்தில் எனக்குரிய பங்கை என்னிடம் கொடுத்து விடு, அந்த சொத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுகிறேன், உமக்கு என் மீது அக்கறை வேண்டாம். ஒருவேளை அப்படிப்பட்ட அக்கறையும் அன்பும் இருந்தாலும் அந்த அன்பும் அக்கறையும் எனக்கு தேவையில்லை, இனிமேல் எனக்கு சேர வேண்டியதை என்னிடம் கொடுத்து விடு, நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு தந்தையிடமிருந்து சொத்தை பிரித்து கொண்டு போய்விட்டான். தன்னுடைய இஷ்டம் போல வாழுகிறான். தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்ததனால், தந்தையினுடைய பேச்சை கேட்காததனால் அவன் என்னென்ன கஷ்டங்களை பட்டான் என்பதனை நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டிருக்கிறோம். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, தன்னுடைய வாழ்விலே கஷ்டங்கள் வந்ததற்கு, தன்னுடைய வாழ்விலே கவலைகள் வந்ததற்கு, சோறு கூட கிடைக்காமல் பன்றியினுடைய உணவு கூட தன்னுடைய வாழ்வுக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற கவலை, கஷ்டம் எதனால் வந்தது என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கின்ற பொழுது இது தந்தை காரணம் அல்ல அன்புக்குரியவர்களே. மாறாக அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய வாழ்விலே தான் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நிலையை தேர்ந்து கொண்டதனால் வந்த வினைதான் அந்த துன்பம். உணர்ந்து கொள்ளுகிறான், நான் தந்தையிடமிருந்து பிரிந்து வந்தது தவறு,
என் தந்தையினுடைய வீட்டில் எத்தனையோ பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேலைக்கு வேலை உணவு கிடைக்கிறது, அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய தந்தையினுடைய அன்பை உதறி தள்ளிவிட்டதனால், என்னுடைய தந்தையினுடைய பேச்சை நான் கேட்காததனால் நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது ஒரு தீர்க்கமான முடிவினை எடுக்கிறேன். நான் என் தந்தையிடம் போவேன். என் தந்தையிடம் போய், தந்தையே, நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எதிராக நான் பாவம் செய்து விட்டேன், உம்முடைய பார்வையிலே நான் தவறு செய்து விட்டேன், எதை நீ சொன்னாயோ அதை நான் செய்யவில்லை, உம்முடைய பேச்சை கேட்கவில்லை, என்னுடைய இஷ்டம் போல நான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு இன்று நான் நடுத்தருவிலே நின்று கொண்டிருக்கிறேன். உம்முடைய மகன் என கருதப்பட நான் தகுதியற்றவன். ஆனால் உம்முடைய வேலையாளாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று தந்தையிடம் போவேன், அறிக்கையிடுவேன், தந்தையிடம் திரும்பி போவேன் என்கின்ற உணர்வோடு அவன் திரும்பி போனான். தந்தை அங்கே என்ன செஞ்சார்? சொத்தை பிரிச்சுட்டு போட்ட மரியாதையாக ஓடி போயிரு அப்படி சொன்னாராம். நீ போய் உன் இஷ்டத்துக்கு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டின, சொத்தை எல்லாம் விற்று நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்ட, இன்னமேல் என் புள்ளன்னே சொல்லாத வெளியில் மரியாதையாக ஓடி போயிடு அப்படின்னு சொன்னாராம். இல்லை இல்லை, என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளுகிறார் தன்னுடைய மகனாக. நீ எல்லாவற்றையுமே இழந்த நிலையில் இருக்கலாம், நீ கூட நினைத்து கொள்ளலாம், என்னை வேலையாட்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள் என்று கூட நீ சொல்லலாம், அது உன்னுடைய நிலை. ஆனால் தந்தையாக இருக்கக்கூடிய என்னுடைய மனப்பான்மை எதுவாக இருக்கிறது என்றால், நீ எப்படிப்பட்ட தவறு செய்தாலும், எத்தனை முறைதான் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்றாலும், உன்னுடைய இஷ்டத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி ஒரு கட்டத்திலே நான் எல்லாவற்றையுமே இழந்து விட்டேன் என்று தவித்து நின்றாலும் கூட, என்னை நோக்கி நீ திரும்ப வருகின்ற பொழுது உன்னை அப்படியே ஏற்றுக்கொண்டு உனக்கு தேவையான மாண்பினையும் ஆட்சியையும் நான் கொடுப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஊதாரி மைந்தனை இந்த தந்தையானவர் எப்படி ஏற்றுக்கொண்டு அவன் இழந்து போயிருந்த எல்லாவற்றையுமே மீண்டுமாக கொடுத்து அவனுக்கு புத்தாடைகள் உடுத்தி அவனுடைய கைகளிலே மோதிரங்களை அணிய செய்து அவனை மீண்டுமாக தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டது போல, பாவியாக குற்றவாளிகளாக நாம் நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து கொண்டு, இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே, நான் திருந்தியவனாக வந்திருக்கிறேன், மனம் திரும்பி வந்திருக்கிறேன், என்னுடைய பாவ வாழ்க்கை எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு வந்திருக்கிறேன், இதுவரை உம்முடைய பேச்சை கேட்காத பிள்ளையாக இருந்திருக்கிறேன், ஆனால் இனிமேல் இந்த நாளிலிருந்து நான் உம்முடைய பேச்சை கேட்பேன், உம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்பேன் என்கின்ற உணர்வோடு அவரை தேடி வந்து விட்டோம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவத்தை நான் பார்க்கவில்லை, உன்னுடைய குற்றங்களை நான் பெரிதுபடுத்தவில்லை, மாறாக உன்னை அப்படியே ஏற்றுக்கொண்டு உனக்கு புது வாழ்வினை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்திலே என்ன அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், நீங்கள் திருந்தியவர்களாக கடவுளை தேடி வாருங்கள். உங்களுடைய பாவ வாழ்க்கையை உணர்ந்து கொண்டு, என்னுடைய பாவம் உங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிடுகின்ற பொழுது, ஆண்டவர் என்னுடைய தவறுகள் எல்லாவற்றையுமே மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற உணர்வோடு கடவுளை தேடி வாருங்கள். கடவுளிடம் தஞ்சமடையுங்கள். கடவுளிடம் தஞ்சமடைந்து விட்டோம் என்றால் கடவுள் நமக்கு புது வாழ்வினை கொடுத்து கொண்டே இருப்பார் என்பதைத்தான் அன்புக்குரியவர்களை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். அப்படி ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது எந்த மனப்பான்மையோடு நாம் வர வேண்டும்? அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டி இருக்கிறது. என்ன என்றால், நீங்கள் கடவுளை தேடி வருகின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடைகளை நீங்கள் கிழித்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்களுடைய உடைகளை மாற்றிக்கொள்வதனால் மட்டும் நீங்கள் மனம் திரும்பியவர்கள் என்று சொல்ல முடியாது. மாறாக உங்களுடைய உள்ளத்தை திருத்தி கொண்டவர்களாக நீங்கள் வர வேண்டும். நீங்கள் உள்ளத்தை திருத்தி கொண்டவர்களாக வருகின்ற பொழுது உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன். உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு வேண்டுகின்ற பொழுது உங்களை ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் எப்பொழுது கடவுளிடம் தஞ்சமடைய வேண்டும் என்கின்ற உணர்வோடு வருகிறீர்களோ அப்பொழுது உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வமாக நான் இருப்பேன் என்று சொல்லுகிறேன். அதற்கு ஒரு பதிலாகத்தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் என்னை தேடி வருகின்ற பொழுது நீங்கள் உண்ணா நோன்பு இருந்து என்னை தேடி வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில்
யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது இறைவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இப்பொழுதாவது உண்ணா நோன்பு இருந்து மன்றாடுங்கள் என்று. காலைல எத்தனை பேர் நம்ம விரதம் இருந்திருக்கிறோம்? அமைதியாக விரதம் தானே. விரதம் இருக்கவங்களாம் கை தூங்க பார்ப்போம். சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையில் ஆண்டவர் ஒரு தெளிவான கருத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார். நீங்கள் பசியோடு இருந்து மன்றாடுங்கள் என்று சொன்னாரா, உண்ணா நோன்பு இருந்து மன்றாடுங்கள் என்று சொன்னாரா? இப்போ உண்ணா நோன்பு இருக்கிறதுக்கும் பசியோடு இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஃபாதர், நான் காலையில் சாப்பிடல ஃபாதர், இன்னும் பச்சை தண்ணி கூட என் வாயில் படலை ஃபாதர், அவ்வளவு தீர்க்கமாக என் முடிவில் நான் இருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்டவர் பசியோடு நீ வா அப்படின்னு சொல்லலை, உண்ணா நோன்பு இருந்து வா அப்படிங்கிறார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சோறு திங்காமல் இருக்கிறது, பசியோடு இருக்கிறது. சோறு தின்னாமல் இருந்து அதை இன்னொருவருக்கு நான் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற நினைப்போடு வாழுவது தான் நோன்பு. அதனால்தான் யோவேல் இறைவாக்கினர் வழியாக தெள்ள தெளிவாக அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். புனிதமான நோன்பை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு என்னை தேடி வா. எசாயா புத்தகம் 58வது அதிகாரத்தில் நோன்பை பற்றி தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நீ வெறுமனே உணவு உண்ணாமல் இருக்கிறாய் என்றால் அது பசியோடு இருப்பதற்கான அடையாளம். நீ உணவு உண்ணாமல் நோன்பு இருக்க வேண்டும் என்றால் எத்தகைய மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுது நீ நோன்பு இருக்கிறாயோ அப்பொழுது நீ பசியோடு இருக்கக்கூடிய மனிதனை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும். எப்பொழுது நீ தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கிறாயோ அப்பொழுது அவனுக்கு தாகத்தை தணிப்பதற்காக நீ தண்ணீர் கொடுக்க வேண்டும். எப்பொழுது உடுத்த உடை இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதரை நீ பார்க்கிறாயோ அப்பொழுது அவருக்கு உடுத்த உடை கொடுக்கக்கூடிய நபராக நீ மாற வேண்டும். அப்பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்கின்ற பொழுதுதான் நீ உண்மையிலேயே நோன்பு இருக்கிறாய். நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, அன்புக்குரியவர்களே, நான் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறேன் என்றால் அது பசியோடு இருப்பதனுடைய அடையாளம். ஆனால் நான் பசி எப்பொழுது நோன்பாக, புனித நோன்பாக, ஆண்டவருக்கு ஏற்றதாக மாறுகிறது என்றால், நான் என்னுடைய உடலை வருத்தி கொண்டு, நான் உணவு உண்ணாமல் இருந்து கொண்டு, நான் தண்ணீர் கூட என்னுடைய நாவிலே படாமல் இருந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன் என்றால், கஷ்டப்படக்கூடிய, உணவு உண்ணாமல் தவிக்கக்கூடிய, தாகத்தோடு இருக்கக்கூடிய, உடுத்த உடை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய இன்னொரு மனிதருக்கு நான் கொடுத்து உதவுகிறேன் என்கின்ற எண்ணம் எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் வருகிறதோ அதுதான் அன்புக்குரியவர்களே உண்மையான நோன்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறார், நீ பசியோடு வா என்று சொல்லவில்லை, உண்ணா நோன்பு இருந்து கொண்டு என்னை தேடி வா என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை எந்த மனப்பான்மையோடு நாம் தேடி வர வேண்டும் என்றால், உண்ணா நோன்பு இருந்து, அடுத்தவருடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு, அடுத்தவருடைய வேதனைகளை அறிந்து கொண்டு, அந்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் தணிப்பதற்காக நான் என்னையே முழுமையாக இழக்கிறேன், நான் தியாகம் செய்கிறேன், ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறேன் என்கின்ற உணர்வு எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடி வாருங்கள் என்று சொல்லுகிறார். வெறுமனே உண்ணா நோன்பிருந்து மட்டும் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு முடித்து விடவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடி வாருங்கள் என்று. அப்படி என்றால் எதை குறித்து அழுவது, எதை குறித்து புலம்புவது? என்னிடம் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி புலம்ப போகிறோமா? எதற்காக அழ வேண்டும், எதற்காக புலம்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய பாவ வாழ்க்கையை நினைத்து நீ அழு. கடவுளினுடைய அன்பை நான் உதாசீனப்படுத்தி விட்டேனே என்று அனுதினமும் நீ புலம்பு.
அப்படி உன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளினுடைய கட்டளைகளை மறந்துவிட்டு பகைமையிலும் வெறுப்புணர்விலும் மனக்கசப்பிலும் ஆணவத்திலும் கர்வத்திலும் வாழ்ந்த தருணங்கள் எல்லாவற்றையுமே நினைத்து பாரு. கடவுளினுடைய கட்டளைகளை எவ்வளவு தூரம் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம், கடவுளினுடைய கட்டளைகளை எவ்வளவு தூரம் மறந்திருக்கிறோம் என்று நினைத்து பார்த்து கடவுள் எப்படியெல்லாம் வாழுவதற்கான வழியை காட்டியிருக்கிறார். நான் மட்டும் என்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்து வந்திருக்கிறேனே, இயேசுவை பார்த்து கூட என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளவில்லையே என்று நினைத்து நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு வந்து என்னை நோக்கி மன்றாடினீர்கள் என்றால் உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். மிகச்சிறந்த உதாரணம் அன்புக்குரியவர்களே, யோனா இறைவாக்கினர் கப்பல்லேருந்து தூக்கி எறியப்படுகிறார். கடலில் ஒரு பெரிய மீன் வந்து முழுங்கிருச்சு. யோனா நினச்சிருக்கலாம் அந்த நேரத்தில், இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்படித்தானே? கடல்லையே தூக்கி போட்டுட்டாங்க, இதுக்கு மேலேயே நம்ம பழச்சு வரப்போகிறோம் அப்படின்னு. ஆனால் என்ன நடக்கிறது? 3 நாட்களுக்கு பின் அவர் கடற்கரையில் வந்து பெரிய மீனினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகிறார். அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்து காட்டி இந்த உலக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்றால், நீங்கள் பாவம் செய்கின்ற பொழுது உங்களுடைய பாவத்தோடு உங்களுடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று நினைத்து கொண்டு நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரை தேடி வந்தீர்கள் என்றால், ஆண்டவரிடம் மனம் திரும்பியவர்களாக வந்தீர்கள் என்றால், ஆண்டவர் புது வாழ்வினை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருப்பார் என்பதனை வலியுறுத்தி காட்டுவதுதான் யோனா இறைவாக்கினருடைய வாழ்க்கை முறை. அன்புக்குரியவர்களே, பாவிகளாக இருந்திருக்கலாம், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காத பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், நம்முடைய இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆணவத்திலும் கர்வத்திலும் இருமாப்பிலும் கூட நாம் வாழ்ந்திருக்கலாம், எவன் பேச்சையும் கேட்காம நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், நான் நினைப்பது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கூட நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் என்ன சொல்லி அழைக்கிறார் என்றால், மீட்பிக்கான காலம் இதுதான், விடுதலை பெறுவதற்கான நாள் இதுதான். ஆகவே என்னை தேடி வா, உருக்கத்தோடு வேண்டும், உன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்து இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்கின்ற தீர்க்கமான உணர்வினை பெற்றுக்கொண்டு நல்லுணர்விலே நீ வாழ ஆரம்பி. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புள்ள வாழ்க்கையாக, கவலையின் என்று கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாழ்க்கை முறையினை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, தவ காலத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் என்றால், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெற்றியிலே சாம்பலை பூசிக்கொள்ளப் போகிறோம் என்றால், நான் திருந்திய பிள்ளையாக ஆண்டவரிடம் வந்திருக்கிறேன். ஊதாரி மைந்தனை போல என்னுடைய பாவ வாழ்க்கையை உணர்ந்து கொண்டு பாவத்தை விட்டுவிட்டு கடவுளினுடைய பிள்ளையாக நான் மாறப்போகிறேன் என்கின்ற உணர்வோடு வாழ நான் வந்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விடுதலையான வாழ்வை, பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டு ஒரு புனித வாழ்வு வாழுவேன் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். ஆமென்.